ஆக்சுவலி எல்லாருமே ஆனால் நான் கூட சரி நம்ம இந்த சாங் இது போட்டிருந்தோமா ட்ரெய்லர் பார்த்துருந்தோம். சரி நம்ம இந்த சாங் பார்க்கலாம், ஆனால் யாருமே கேட்க மாட்றாங்க, சரி நம்ம நோட் பண்ணுறது இல்லை அதனால கேட்குறது இல்லை அப்படின்னு நினச்சி விட்டேன். ஆனால் இப்போ ஏதோ வீடியோ போட்டதுக்கு கூட வந்து கனிமா சாங் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல ப்ரோ. அப்புறம் வந்து த ஒன்று ரெட்ரோவில் வந்திருக்கு. இதுக்காக நான் ஆக்சுவலாக இந்த பாட்டை வந்து நம்ம கேட்கறது இல்ல. இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தல நம்மளும் பண்ணுவோமான்னு யோசிச்சேன். அதுக்குள்ள கடவுள் நீ கம்முன்னு சும்மா உட்காந்தா போதுமான்னு உட்கார வச்சுட்டாரு என்னைய. நீ ஒண்ணு ஆனியே நினைக்கும் போது இந்த அளவுக்கு காலில் ஒரே போட்டு விட்டாங்க. அதனால இது யாரு இவரே தான் பாடியிருக்காரா? யாரு? சந்தோஷ் நாராயணன். ஆக்சுவலி அதுல நான் இதுவும் டான்ஸும் ஆடி இருக்காரு. அப்படியா? ஆமா நான் பார்த்த இதுல. சரி இப்போ எப்படி மே 1 வரப்போகுது, அந்த டயத்தில் படம் ரிலீஸ் ஆகிற டயத்தில் பார்க்கலாம்னு வச்சுருந்தேன். பார்க்கலாம், இப்போ பார்ப்போம். ரெடி ஸ்டார்ட். அந்த ஸ்டெப்பே நல்லா இருந்துச்சு. செமையாக இருக்குது அனிமேஷன். மியூசிக்கே நல்லா இருக்குல்ல, கேட்டு வந்து ஒரு வைப்பு, அது டான்ஸ் ஆட வைக்க வைப்பு. நல்லாதான் ஆடுறாரு. நெல்லவட்டம் வச்சவனோ சுறவட்டம் ஒட்டு மொத்த தென்மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிண்டா நம்மோட ஹே ஹே கபடி போறா ஜோசி சார். பிடிஎஸ்ஸா? இப்பதான் இது பார்க்குறேன் நான் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கு. அறிவே இருக்க இவ்வளோ ஆடுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. காட்டு மல்லி கனக மல்லி பாச்ச மல்லி வதன மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா பாரா பூவாரா கைசீரா எமாரா நெத்தி இல்ல நெல்லவட்டம் வச்சவனோ சுறவட்டம் ஒட்டு மொத்த தென்மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிண்டா நம்மோட ஹே ஹே என்ன ஸ்டைலாக இருக்குல்ல பூஜா கிட்டே என்ஜாய் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு. என்ஜாய் பண்ணி ஆடி இருக்காரு.
நான் ஆக்சுவலி அவர் ஆடி இருக்காருங்கிறது தெரியும், பட் எனக்கு அதுவும் தெரியாது. நான் அவங்க ஆக்சுவலாக ரீல்ஸில் வந்து சூர்யாவும் அவங்களும் ஆடுறதுதான் பார்த்தேன். பூஜா ஹெக்டே செம்ம ஸ்மூத்து அவங்க அந்த ரியாக்ஷனு. ஆனால் இவர் சந்தோஷ் நாராயணன் இந்த அளவுக்கு கடைசியில் பீட்டில் ஆடினதுலாம் எனக்கு தெரியாது. நான் அதனால் இந்த பாட்டு வந்து சரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்க்க தான் போகிறோன்ட்டு நான் இந்த பாட்டை ஃபுல் லிரிக் வீடியோ பார்க்காம வச்சுருந்தோம். அண்டு இதில் வர்றது தெரியும், அந்த சாங் நம்ம ஷார்ட்ஸில் வரப்போ அங்கங்கே பார்க்குறது ஓகே, அந்த ஒரு ஹூக் ஸ்டெப்பு மட்டும் பார்த்துருந்தோம். இப்போ தான் ஃபுல் டைம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்போ ஐ திங்க் அவர் படத்துலையும் இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு பாட வருவாங்கல்ல அந்த இதில் சரி பண்ண இதில் ஒரு வாட்டி ஆல்ரெடி வந்து இந்த இறைவியில் ஒரு வாட்டி கேமியோ பண்ணியிருப்பாரு. கரெக்ட். அதில் வந்து என்னன்னா ஒன்லி சிங்கிங் கேமியோட முடிஞ்சது. இல்லை டான்ஸ், அது டான்ஸ் கடைசியில் அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன்னா பக்கா டான்ஸர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு சொல்லியிருந்தாங்க யார் ஒரு டான்ஸ் மாஸ்டரே சொல்லியிருந்தார், இது மாதிரி அவர் இந்த அளவுக்கு கூச்சப்படுவார்னு வச்சு நாங்களே ரொம்ப பயந்தோம். பார்த்தா வந்தோடனே அவர் ஜாலியாக ஃபன் பண்ணுறாரு, எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையை தீர்த்த மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. இது மாதிரி எல்லாருமே வெளில வந்து பண்ணணும். இதெல்லாம் தான் விட்டுட்டாங்க. யார் பரத்ராஜ் சார், சாம் சிஎஸ் இவங்கெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டாங்க. அதான் சொல்கிறேன்ல, பழைய காலத்தோட பாட்டு என்னன்னு நேற்று பார்த்தோம்ல வீராதீரா சுரால ரோஸ்ட் இல்லை இருக்குங்க உங்களுக்கு. ரோஸ்ட் இருக்கு, நானே சொல்லுவேன் ரோஸ்ட் இருக்கு. நான் இதுக்காக நான் வந்து வீரதீரசுரன் படம் பார்த்துட்டு தான் ரோஸ்ட் பார்க்கணும்னு நான் வச்சிருந்தேன், பார்க்காமே. பார்ப்போம், கண்டிப்பாக பார்க்கணும். என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரான்னு நான் பார்க்கணும். ஆக்சுவலி நான் விக்ரம் ஃபேன் தான், ஆனால் நானே சொல்கிறேன் சில விஷயம்லாம் எனக்குமே அதில் எனக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்மதாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் எதுலாம் நல்லா பண்ணாங்களோ அதெல்லாம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம அதில் வீடியோவில் பேசுவோம். ஓகே நைஸ். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.